வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சொல்யூஷன் ஃபார் 2024 மெயின்ஸ் பிவைக்யூஸ். ஸோ நம்ம சேனலில் பிவைக்யூஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து ப்ரெடிக்டட் கொஷின்ஸ் போட்டோம். அதில் 2 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்திருந்தது. ஸோ பிவைக்யூஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் மீன்ஸ் ப்ரெசென்ட் எக்ஸாம்ஸில் வந்திருந்தது. ஸோ நமக்கு அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிவைக்யூஸோட ரெலவன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்க நம்ம வீடியோஸ்லேருந்து என்னென்னலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதே தனியாக ஒரு வீடியோ மாதிரி போட்டிருப்போம். அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேங்களா? சரி, ஸோ நாம் இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். சொல்யூஷன் ஃபார் யூபிஎஸ்சி மெயின்ஸ் 24. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸ்க்குண்டான சொல்யூஷனும் நான் கொடுக்க பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன் இந்தியா பற்றின கொஷின். ஓகேங்களா? ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் in the society and economy, changes in the society and economy with respect to early Vedic period. அதாவது அவங்க early Vedic period கொடுக்காம ரிக்வேதிக் பீரியட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட்னு கேட்டிருந்தாங்க. சேஞ்சஸ் இன் சொசைட்டல் அண்ட் எக்கனாமிக்கல், இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு ரிக்வேதிக் பீரியட்லேருந்து லேட்டர் வேதிக் பீரியட் வரையும். சிம்பிளி ரிக்வேதிக் பீரியட் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்லி வேதிக் பீரியட் தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ ஏர்லி வேதிக் பீரியட் வந்து லேட்டர் வேதிக் பீரியட் வரையும் கொடுத்துருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கொஷின். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சிம்பிளாக அவங்க கேட்டிருக்கிறது வந்து சொசைட்டல் அண்ட் எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கலை வந்து விட்டுட்டாங்க. எப்பயுமே வந்து புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல், சொசைட்டல், எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லி தான் டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க ஸ்பெசிஃபைடாக வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சொசைட்டல் அண்ட் எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த டேபிள் காலம் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி இந்த ஃபார்மெட்டில் தான் எழுதணும் அப்படின்னு யாரும் சொல்ல கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா ஈஸியாக ஒரு எக்ஸாமினருக்கு மீன்ஸ் பார்த்த உடனே ஓகே இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது கிடைக்கும்ன்றது என்னோட தாட். அவ்வளோதான். ஸோ யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை. சரிங்களா? அவன் எந்த ஃபார்மெட்டில் வேணாலும் எழுதலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் த சொசைட்டி. ஸோ ஷிஃப்ட் ஃப்ரம் ட்ரைபல் டு ஸ்ட்ராட்டிஃபைட் சொசைட்டி. ஆக்சுவலாக அவங்க இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது பாஸ்டோரலிஸ்டாக ஒரு நாடோடியாக தான் வருவாங்க. மீன்ஸ் நொமாடிக்கல் ட்ரைப்ஸாக தான் வருவாங்க. ஸோ நொமாடிக்கல் ட்ரைப்ஸாக வந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி வேதிக் பீரியடில் நொமாடிக் ட்ரைப்ஸாக தான் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப லாஜிக்கோடையே போகலாம். சரிங்களா? வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வேதாஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஏர்லி வேதிக் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேதாஸ் எழுதியிருப்பாங்க. ரிக்வேதாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டலா 2 to 7 அது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேதாவில் ஏர்லி வேதிக் பீரியடை பற்றி சொல்லியிருக்கோம். மீன்ஸ் ரிக்வேதாலேயே 2 to 7 டோட்டலாக 10 மண்டலாஸ் இருக்கும். அந்த 10 மண்டலாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 7 1 8 9 10 வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட் இருக்கும். ஆக்சுவலாக இதுவே நமக்கு வந்து ஒரு எட்ஜ் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்து என்ன சொல்கிறோன்னா ஏர்லி வேதிக் பீரியட் ரிக்வேதிக் பீரியடை வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேதாலேயே ஏர்லி வேதிக் பீரியடை பற்றி 2 to 7 சொல்லியிருக்காங்க. 1 8 9 10 வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் சொல்லியிருக்காங்க. ஸோ 10th மண்டலம் இது எல்லாமே மண்டலாஸ். ஸோ டோட்டலாக 10 மண்டலாஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏர்லி வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1500 to 1000 BC. ஸோ 1500 to 1000 BC. அதுக்கடுத்து லேட்டர் வேதிக் பீரியட் அப்படிங்கிறது 1000 BC to 600 BC. ஸோ இந்த ஏர்லி வேதிக் பீரியட் வந்து லேட்டர் வேதிக் பீரியட் எது பிரிக்குது? டிஸ்கவரி ஆஃப் அயன். இதையே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துடலாம். So Rigvedic period which is consist of 1500 BC to 1000 BC which was differentiated by discovery of iron which led to later Vedic period, and that is later Vedic period is about 1000 BC to 600 BC. 1000 BC to 600 BC. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனாக கொடுக்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த டேப்லர் காலம் நம்ம போட்டுட்டு இந்த டேப்லர் காலத்தை நம்ம என்ன பண்ணலாம்? காம்பனன்ட் அதுதான் சொல்கிறோம். ஷிஃப்ட் ஃப்ரம் ட்ரைபல் டு ஸ்ட்ராட்டிஃபைடு சொசைட்டி. ஸ்ட்ராட்டிஃபைட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பயாஸ்டாக இருந்துச்சு, கேஸ்ட் சிஸ்டம் கிடையாது. ஸோ வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேதாஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க தான். ஆனால் எதையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடையாது. அன்பயாஸ்டாக இருக்காங்க. அதான் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கிளாசிஃபிகேஷன், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டிஸ்டிங்ஷன். ஒரே ஃபேமிலிக்குள்ளே பிராமணாஸ் இருப்பாங்க, சத்ரியாஸ் இருப்பாங்க, சூத்ராஸ் இருப்பாங்க. மீன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீஸ்லி கிளாஸ் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, ஃபார்மர் இருப்பாங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க. ஒரே ஃபேமிலிக்குள்ளே எல்லா ஜாபும் செய்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லா ஜாபும் செய்கிறவங்க ஒரே ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி வேதிக் பீரியட் நடக்கிறது. அதுவே லேட் வேதிக் பீரியட் என்ன ஆகும்? ரிஜிடு கேஸ்ட் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகும். வர்ணா சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும்.
இங்கே வந்து ஃப்ளூயிட் வர்ணா சிஸ்டமாக இருந்தது, இங்கே வந்து ரொம்ப ரிஜிட் வர்ணா சிஸ்டமாக மாறிடும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராமணா, சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் டிஸ்டிங்ஷன், கேஸ்ட் டிஸ்டிங்ஷன் வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் த விமன். ஸோ ஏர்லி வேதிக் பீரியடில் வந்து விமனோட ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் பொலிட்டிக்கல் டிபேட்ஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ சபா, சமிதி, விதாத்தா இது எல்லாத்துலேயும் விமனோட பார்ட்டிசிபேஷன் வந்து இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தர்வ விவாஹா, லவ் மேரேஜ், நியோக விவாஹா, விடோ ரீமேரேஜ், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து அதுவே கம்பேர் பண்ணும்போது, அதுவே லேட்டர் வேதிக் பீரியடில் கம்பேர் பண்ணும்போது விமன்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து டவுன்கிரேட் ஆச்சு, ரிஜிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பேட்ரியாக்கல் சொசைட்டி வந்து ஆக்சுவலாக பேட்ரியாக்கல் வந்து ஏர்லி வேதிக் பீரியட்லையும் பேட்ரியாக்கல் தான். பேட்ரியாக்கல் என்னது மேல் டாமினன்ஸ். லேட்டர் வேதிக் பீரியட்லையும் பேட்ரியாக்கல் தான். பட் கம்பேரிங் டு ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு, பேட்ரியாக்கல் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்துச்சு. இந்த பாயிண்ட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஏர்லி வேதிக் பீரியடில் வந்து லோபமுத்ரா அவங்க வந்து பொலிட்டிக்கல் டிபேட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு உண்டான எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது. அதுவே லேட்டர் வேதிக் பீரியடில் பற்றி பார்க்கும்போது வித்யூஷி கார்கி, ஆக்சுவலாக எஜுகேஷனல் ரைட்ஸ் வித்யூஷி கார்கி அப்படிங்கிறவங்க லேட்டர் வேதிக் பீரியடில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஆக்சுவலாக எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து ஏர்லி வேதிக் பீரியட்லேயும் விமன்ஸுக்கு கொடுக்கப்பட்டது, லேட்டர் வேதிக் பீரியட்லையும் விமன்ஸுக்கு கொடுக்கப்பட்டது. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அதுக்கு அடுத்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேரேஜ், அதான் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ், காந்தர் விவாஹா, அதே மாதிரி நோ சைல்டு மேரேஜ். சைல்டு மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி வேதிக் பீரியட்லையும் கிடையாது, லேட்டர் வேதிக் பீரியட்லையும் சைல்டு மேரேஜுக்கு உண்டான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து பாலிகாமி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஏர்லி வேதிக் பீரியடில் வந்து மகாபாரதா இது எல்லாமே ஏர்லி வேதிக் பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி தான் நமக்கு எவிடன்ஸஸ் சொல்லுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, நமக்கு வந்து பாலிகாமி இருந்ததுக்கான எவிடன்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி கிங்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏர்லி வேதிக் பீரியடில் கிங்ஷிப் வந்து லெஸ் ரிஜிடாக இருந்தது. பிகாஸ் கிங் வாஸ் சப்போர்ட்டட் பை சபா, சமிதி அண்ட் விதாத்தா. டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சபா, சமிதி, விதாத்தா 3 குரூப்புமே சேர்ந்து பண்ணுற டெசிஷனை கிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவார். ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடில் இந்த 3மே வேனிஷ் ஆகிடுச்சு. அதனால் கிங்கோட மொனார்கியல் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. கிங்கு சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடுச்சு. ஸோ கிங் வாஸ் அசிஸ்டட் பை ப்ரீஸ்ட்லி கிளாஸ், பிராமணாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியடில் இருந்துச்சு. இது வந்து என்னது சொசைட்டி. அதுவே சேஞ்ச் இன் எக்கானமியில் சொல்லி பார்க்கும்போது இனிஷியலாக பாஸ்டோரலிஸ்டாக இருந்தாங்க. மாடர்ன் கவ் ஃபோக்கஸ்டு எக்கானமி, கவ் ஃபோக்கஸ்டு சொசைட்டியாக இருந்துச்சு. பட் லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அயன் கண்டுபிடிச்சாங்க. காலிபங்கானில் அயன் ப்ளவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சது. அந்த அயன் ப்ளவை யூஸ் பண்ணி ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் அதிகமாச்சு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் வேதிக் பீரியடில். ஸோ ஏர்லி வேதிக் பீரியடில் பாஸ்டோரலிஸ்ட் வாஸ் பிரைம், அக்ரிகல்ச்சர் வாஸ் செகண்டரி. பட் லேட்டர் வேதிக் பீரியடில் பாஸ்டோரலிசம் வாஸ் செகண்டரி, பிகம் செகண்டரி, அக்ரிகல்ச்சர் பிகம் பிரைமரி. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏர்லி வேதிக் பீரியடில் அவங்களுக்கு ட்ரேட் லிமிட்டடாக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ், பார்டர்ஸ் தான் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுவே லேட்டர் வேதிக் பீரியடில் இடம் வந்து நிறைய கிடச்சிருச்சு, டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணி அவங்க வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி காயின், நிஷிகா, பிஒய்க்குள்ளே கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸில். நிஷிகா அப்படிங்கிற காயின் மூலிமா ட்ரேட் பண்ணதுக்கான எவிடன்சஸ் வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து ட்ரேட் ரூட் உத்தரப்பிரதா, தட்சிணபதா, உத்தரபதா, தட்சிணபதா அப்படிங்கிற ட்ரேட் ரூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவிடன்சஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுது ட்ரேட் நடந்ததுக்குள்ள எவிடன்சஸ். ஸோ ஆக்குபேஷனல் டைவர்சிட்டி. ஸோ இனிஷியலாக கேட்டல் ரேரிங் தான் ப்ரைமரி ஆக்குபேஷனாக இருந்துச்சு. அதுவே வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் பிராமணா, சத்ரியா, சூத்ராஸ், வைஷ்யாஸ் அப்படின்னு வந்ததுனால நமக்கு கிளாஸ் டிஸ்டிங்ஷன் அலாங் வித் த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஜாப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஸ்பெஷலைசேஷன். ஸோ 10th மண்டலாவில் புருஷா சுக்தி அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா டாபிக்கு கீழே இந்த பிராமணாஸ்லாம் என்ன பண்ணணும், வைஷ்யாஸ்லாம் என்ன பண்ணணும், சத்ரியாஸ்லாம் யார், சூத்ராஸ்லாம் யார் அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணியிருந்திருக்காங்க 10th மண்டலாவில். 10th மண்டலா பிலாங்ஸ் டு லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். கம்யூனிட்டி லேண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் எல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது, ஓனர் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. டாக்ஸேஷன் வந்து ஆப்ஷனலாக இருந்துச்சு, பாகா ஆர் பலி. அதுவே வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் லேண்ட் ஓனர்ஷிப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்கே ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கம்பல்சரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில புக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பாகா ஆர் பலி தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போத் ஒரு சில டைமில் வந்து பாகா ஒரு படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, பட் ஒரு சில இடத்துல வந்து டேக்ஸ் வந்து கம்பல்சரியாக பே பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ டேப்லெட் காலம் போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்க்ளூஷன் எப்படி முடிக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு ஷிஃப்ட் இருந்துச்சு. The shift was seen in starting from societal வந்து பார்த்தீங்க அப்படின்னா the tribal society was shifted from அப்படியே ஆரம்பிச்சு stratified society, the status was of women was decreased. With respect to family, the importance of king was improved and also with respect to economy, pastoralism was termed into agrarian society, and also trade involvement of coin was seen with respect to later Vedic period. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் கன்க்ளூஷன், கண்டிப்பாக கன்க்ளூஷன் பெருசாக இருந்தால் யாரும் வந்து எதுவும் கேட்க போகிறதில்ல, நமக்கு அந்த வேர்ட் லிமிட்குள்ளே இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போடும்போது உங்களுக்கு வேர்ட் லிமிட் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஷின். தேங்க்யூ.